வணக்கம். ஜீவகாந்தம் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல. நம்மளையும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் கண்ணுக்கு தெரியாம இணைக்கிற ஒரு மகா சக்தியோட ரகசியம். வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும், ஆமாங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நம்மள ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு சக்தி, அது என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில் எங்கேயோ வெளியே இல்ல, நமக்குள்ளேயே தான் இருக்கு. நம்மளோட அந்த உயிர் சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு படி பின்னாடி போகணும். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு அதோட மூலத்தை பார்க்கணும். எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? பிரபஞ்சத்தை 2 நிலையா பிரிக்கிறாங்க. ஒன்னு மெய், அதாவது எந்த அசைவும் இல்லாத முழுமையான அமைதியான ஒரு இருப்பு. இன்னொன்னு உயிர், அதாவது எல்லாத்தையும் இயக்க வைக்கிற சக்தி. இது சரியா நம்ம தமிழ் இலக்கணம் மாதிரி தாங்க. பாருங்களேன், கு ங மாதிரி மெய் எழுத்துக்கள் தனியா இயங்காது. ஆனா ஆ ஆ மாதிரி உயிரெழுத்து சேர்ந்ததும் தான் அதுக்கு ஒரு ஓசியும் இயக்கமும் வருது. அதே போலதான் அந்த அசைவற்ற மெய் எப்போ அசைய ஆரம்பிக்குதோ அதுவே உயிரா மாறுது. இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படையே. சரி, அப்போ இந்த மெய்யும் உயிரும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும்? அந்த அசையாத நிலையும் அசைக்கிற சக்தியும் இணையும் போது ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் பிறக்குது. அதுக்கு பேருதான் காந்தம். இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்குற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்னே இதை சொல்லலாம். ஒரு நிமிஷம், இங்க காந்தம்னு சொன்ன உடனே நம்ம கையில வச்சு விளையாடுற அந்த மேக்னெட்டை நினைச்சுக்காதீங்க. அது வேற. இது இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கே மூல காரணமா இருக்கிற ஒரு மகாசக்தி. அந்த அசவே இல்லாத சுத்த வெளியும் அதுக்குள்ள இருக்கிற இயக்க ஆற்றலும் சேரும்போதுதான் இந்த யூனிவர்சல் மேக்னெட்டிசம், அதாவது பிரபஞ்ச காந்தம் உருவாகுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்ச காந்தம் தன்னை 5 விதமா வெளிப்படுத்துது. அது என்னென்ன தெரியுமா? அழுத்தம், அப்புறம் ஒளி, சுவை, மணம். ஆமாங்க, நம்ம ஐம்புலன்களால நாம உணர்ற எல்லாமே அந்த ஒரே ஒரு மூலகாண்ட சக்தியோட வெவ்வேறு வடிவங்கள் தான். எவ்ளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. சரி, இவ்ளோ நேரம் பிரம்மாண்டம் வான்காந்தம்னு பெருசா பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் நம்ம கிட்ட வருவோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற அதே காந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு. அதுதான் ஜீவகாந்தம். ஜீவகாந்தம், அதாவது பயோமேக்னட்டிசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உயிர்ல இருந்து, நம்ம ஜீவன்ல இருந்து உருவாகிற காந்த சக்தி. இதுதாங்க நம்ம உடல், நம்ம மனசு, இது எல்லாத்தோட செயல்பாட்டுக்கும் காரணமா இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. அப்போ இந்த ஜீவகாந்தம் நம்ம உடம்புல என்னதான் பண்ணுது? அட, என்ன பண்ணுதுன்னு கேக்குறத விட என்ன பண்ணலன்னு கேக்கலாம். நாம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுல இருந்து நம்ம பாக்குறது, கேக்குறது, உணர்றதுன்னு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்றது வரைக்கும், ஏன் நம்ம மனசுல உருவாகிற ஒவ்வொரு சின்ன எண்ணமும் நம்ம ஞாபக சக்தியும் கூட இந்த ஜீவகாந்தத்தோட வேலைதான். இந்த ஊமைய கொஞ்சம் கவனிங்களேன். எவ்ளோ அருமையா இருக்கு பாருங்க. எங்கேயோ லண்டன்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அது எப்படி அலைகளா மாறி உங்க வீட்டு டிவில படமா தெரியுது இல்லையா? அதே மாதிரிதான் உங்க மனசுல வர எண்ணங்களும் உங்க அனுபவங்களும் ஜீவகாந்த அலைகளா உங்க மூளையில சேமிக்கப்படுது. தேவைப்படும்போது மறுபடியும் அதே அலைகளா வெளிப்படுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எண்ணங்களையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆக இந்த ஜீவகாந்தம்ங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஆனா எல்லா சக்தியையும் போலவே இந்த சக்தியும் செலவாகும், குறையும். அதை எப்படி பாதுகாக்கிறது, இன்னும் சொல்லப்போனா அதை எப்படி அதிகப்படுத்துறது, அததான் இப்ப பார்க்க போறோம். நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இந்த ஐம்புலன்கள் வழியா நம்ம உலகத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம ஜீவகாந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா செலவாகிட்டே இருக்கு. தேவைக்கு அதிகமா புலன்களை நாம பயன்படுத்தும்போது இந்த ஆற்றல் ரொம்ப வேகமா வீணாகுது. சரியா சொல்றனா, ஒரு ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற கதைதான். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை: அளவு முறை, அதாவது டிசிப்ளின். நம்ம புலனின்பங்கள்ல ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு ஒழுக்கத்தையும் கொண்டு வரும்போது தேவையில்லாத ஆற்றல் இழப்பு தடுக்கப்படுது. சக்தி தானா சேமிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த ஜீவகாந்த சக்தியை அதிகப்படுத்த நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு எளிமையான பயிற்சி தான் இந்த கண்ணாடி பயிற்சி. அமைதியான ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து உங்க பிம்பத்தையே வேற எந்த சிந்தனையும் இல்லாம உற்று கவனிக்கும்போது உங்க உயிர் சக்தி ஒருமுகப்படுத்தப்பட்டு அது வலுப்பெறுவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. சரி, இந்த சக்தியை அதிகப்படுத்துறதுனால வெறும் உடம்பு நல்லா இருக்கிறது மட்டும்தான் பலனா? இல்லவே இல்ல. அதோட உண்மையான நோக்கம் ரொம்ப ஆழமானது. எப்போ நீங்க உங்க ஜீவகாந்தத்தை முழுமையா உணர்றீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு பேருண்மை புரியும்.
உங்களுக்குள்ள இயங்குற அதே சக்தி தான் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே இயக்குதுன்னு. ஆக உங்களை அறிவது என்பது பிரபஞ்சத்தை அறிவதற்கு சமம். இதுதான் ஆன்மீகத்தோட உச்சகட்ட நிலை. சரி, நம்ம இந்த விளக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விலை மதிக்க முடியாத உயிர் ஆற்றல, இந்த ஜீவ காந்தத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் எதுக்காக செலவு பண்றீங்க? உங்க எண்ணங்கள், உங்க செயல்கள், உங்க முழு கவனமும் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒரு நிமிஷம் அமைதியா உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது போல இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.